இன்டர்னல் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். ஆமாம், ஹெட் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். என்ன பண்ணுறாங்க, தண்ணிக்குள்ளே இருந்தால் ரிப்பேர் ஆகிடும்னு சொல்லிட்டு இப்படி வச்சிடுறாங்க. என்ன ஆகும், இது காயில் ஹீட் ஆகி ரிப்பேர் ஆகிடும். இந்த மோட்டர் தண்ணிக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் ரிப்பேர் ஆகாது. ஓகே, இப்படிதான் மெயின்டைன் பண்ணணும். ஆமாம், தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உள்ளே இறக்கிடுவாங்க. உள்ளே இறக்க என்ன ஆகும்னா பபுள்ஸ் வரது கொஞ்சம் கம்மியாயிடும். ஆமாம், வாங்கிட்டு போய்ட்டு உங்கள் கடையில் நல்லா வருது, என்கிட்ட வர மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்டர்னல் பொறுத்த வரைக்கும் சும்மா தண்ணி கொஞ்சம் கீழே உள்ளே வச்சா போதும், கரெக்டான ஃப்ளோ வரும். ஸோ ஒரு இன்ச்சு அந்த மாதிரி கம்மி பண்ணி உள்ள 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த கணக்கில் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இதேமாதிரி தண்ணிக்குள்ளே இருந்தால் மோட்டர் ஃபால்ட்டே ஆகாது. வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்பேர் ஆக தான் செய்யும். இன்டர்னல் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வைக்கிறதுனால வேஸ்ட் எல்லாமே இதெல்லாம் சக் பண்ணி வைக்கும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணுறப்போ நான் சொன்ன மாதிரி தான் டேங்கில் இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கழுவாமல் விட்டுட்டோம்னா சீக்கிரம் ரிப்பேர் ஆகும். அதோட வேஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டக் ஆகி ஹெட்டில் போயினா ஹெட்டில் உள்ள ஒரு மேக்னெட் மாதிரி ரவுண்டாக சுற்றும். அது ஸ்டெக் ஆகி நின்று போச்சுன்னா அவள் தான் மோட்டரே வந்து ரிப்பேர் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மோட்டர் வாங்கிட்டு போய் ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. அது மோஸ்ட்டாக ரிப்பேர் ஆகாது. அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா